ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இஃப்தாருக்கு நோன்பு திறக்கிற நேரத்தில் நல்லா ஜில்லுண்டு சாப்பிடக்கூடிய கஸ்டர்டை வச்சு செய்கிற ஃபுட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் 2 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். நான் தண்ணி கலக்காத பால் தான் எடுத்திருக்கேன். நல்லா பால் காய்ச்சிக்கலாம். நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 3 ஸ்பூனு ஒரு கிண்ணம் எடுத்துக்குவோம். அதில் நான் ஒரு 3 ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலையும் நம்ம கரைச்சிக்கலாம், பாலிலையும் கரைச்சிக்கலாம். நான் தண்ணியில் கரைச்சிக்கிறேன். இதை பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அப்படியே டேரெக்டாக போட்டால் கட்டி பட்டுரும். நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி கரைச்சி நம்ம ஊற்றிக்கணும். இது உடனே பால் திக்காயிடும். நம்ம இதை கிண்டி விட்டுக்கணும். இந்த பாருங்கள், அது காட்டியும் எவ்வளோ கெட்டியாகிடுச்சுட்டு. நான் 1 கப்பு சுகர் போட்டுக்கிறேன். இதை நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா திக்காயிட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எந்த எண்ணத்தில் ஊற்றிக்கிறோமோ அந்த எண்ணத்தில் நம்ம ஊற்றிக்குவோம். நான் 2 கோப்பை எடுத்திருக்கேன். அதில் நம்ம இதில் ஊற்றிக்குவோம். இதில் நம்ம ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். நான் இப்போ ஃப்ரூட்ஸ் போடல, நட்ஸு தான் சேர்க்க போகிறேன். இது நான் நட்ஸு எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இது மேலே தூவி விட்டுக்குவோம். இது நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நோன்பு திறக்கிற நேரத்தில். இதை அப்படியே நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இது ஜில்லுன்னு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கஸ்டர்ட் பவுடரை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நட்ஸில் வச்சு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வாயில் நட்ஸ்லாம் தென்படுறதுல ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. எவ்வளோ நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.